ஆர்எஸ் பாரதி என்னாச்சு வந்தார். அவர் பொதுவாகவே எடப்பாடி ஐயா மேல கொஞ்சம் கருணையும் கொஞ்சம் அக்கறையும் எடுத்துக்கிட்ட மாதிரியே தான் பேசுவாப்படி. என்னன்னா எடப்பாடி ஐயா இப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இந்த கூட்டணிக்குள்ள போன உடனே இனிமே என்ன ஆவாரோ ஏது ஆவாரோ மனசு கொஞ்சம் பரபரங்குது. அப்படியே கொஞ்சம் வெளியில வந்தா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்றார். எடப்பாடி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவதற்குரிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர் எதோ செய்து பார்க்கிறார். நிச்சயமாக இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறப் போகிறது. இதை பார்த்து வயிற்றெரிச்சல் அவருக்கு, பாஜகவுக்கும் வயிற்றெரிச்சல். காரணம் அவங்க சைடு வீக் ஆகிப்போச்சு. அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு வருது. அமித்ஷா சொல்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சி தான், அதிமுக முதலமைச்சர் தான் சொன்னார் தவிர எடப்பாடின்னு அவர் வாயிலிருந்து வரல. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் பாஜகனுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். ஜெயலலிதா செத்தவுடன் மோடி சசிகலா தலையில் கையை வச்சார். சசிகலா கதையை முடித்து விட்டார்கள். இப்போ யார் முதலமைச்சர்ன்றதை அவங்களுக்குள்ளே சொல்லவில்லை என்று சொன்னான். அவங்களுக்குள்ளே குழப்பம் ஒரு மாதம் பொறுத்து பாருங்க. அதிமுகவே சிதறப்போகிறது, 2 அணியாக வரப்போகிறது. ஏற்கனவே பாமகவை பிரித்து விட்டார்கள், அடுத்து அதிமுக பிரிப்பார்கள். இது பாஜக கை வந்த கரை.